சத்யராஜ் சார். நான் வந்து பாரதி ராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில். அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூஆர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைம் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிகிட்ருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தான்யா. அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜு பிள்ளை. Very very sweet of you also.